மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1.29 ஹெக்டேர் பரப்பு நெற்பயிர்கள் சேதம். நிவாரணப் பணிகளுக்கு பின் பயிர் சேதம் கணக்கிடப்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மழை சேதங்கள் குறித்து கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். மத்திய அரசின் குழு வந்து பார்வையிட கோரிக்கை வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 2 சிறுமிகள் உள்பட 5 பேரின் உடல்கள் மீட்பு. 7 பேர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் மற்றவர்களை மீட்கும் பணி மும்முரம். திருவண்ணாமலையில் மீண்டும் நிலச்சரிவு. அருணாச்சலேஸ்வரர் கோயில் மலையின் பின்புறமும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அச்சத்தில் மக்கள். தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். ஆரடி அருகே செய்யாற்றில் தரைப்பாலம் உடைந்ததால் 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிப்பு. திருவண்ணாமலை தீபமலையில் அமைந்துள்ள குகை நமச்சிவாயர் கோயிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. நூலிலையில் ஊழியர்கள் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தொடர் மழையால் தருமபுரி மாவட்டம் வத்தலமலை அடிவாரத்தில் உள்ள மேம்பாலம் உடைந்துள்ளது. திருப்பத்தூர் அருகே விஷமங்கலம் பகுதியில் மழைநீருடன் கலந்த கழிவுநீரால் மக்கள் அவதி. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள், விவசாய இல்லங்களில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. கடலூர் மாவட்டம் பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வெளுத்து வாங்கிய கனமழை. மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவால் போக்குவரத்து துண்டிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. பழையனூர், மணவூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கருங்காலி பழைய முகத்துவாரம் பகுதியில் மணல் திட்டுக்களாக மாறிய சாலை.
மணல் குவியல்களை அப்புறப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருப்பத்தூரில் பெய்த தொடர் மழையால் நிரம்பி வழியும் ஏரிகள். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீன்பிடித்து உற்சாகம். வேலூர் பொன்னைப்புதூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கனமழை வெள்ளத்தை தொடர்ந்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிப்பு. பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடியாத நிலையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும். மருத்துவ முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். கனமழையால் புதுச்சேரி சங்கரபாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். பெஞ்சல் புயலால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் வழங்க உத்தரவு. சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாயும், கால்நடை உயிரிழப்புக்கு 40,000 ரூபாயும் இழப்பீடாக அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்பட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் கனமழையால் விருதாச்சலம் மணிமுத்தாறில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தடை தீர்மானம். சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றது ஏன் என செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அமைச்சராக பதவியேற்றால் சாட்சிகள் அச்சப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் கருத்து. அவதூறு வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு சிறை தண்டனை. மேல்முறையீடு செய்ய சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் தண்டனை நிறுத்தி வைப்பு. உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார். சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவில் அதிர்ச்சி தகவல்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக பேச்சு. தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகை கஸ்தூரிக்கு வழங்கப்பட்ட நிபந்தனை ஜாமீனில் தளர்வு. சென்னையில் மாநில கல்லூரி மாணவரை அடித்து கொன்ற வழக்கு. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு குறித்து விக்ராந்த், ராஷி கண்ணா நடித்த தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படம். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர்களுடன் கண்டுகளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் பேரணி. போலீசாரின் தடுப்புகளை உடைத்தெறிந்து முன்னேறி சென்ற விவசாயிகள். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டம் மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளின் டெல்லி சலோ போராட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். டெல்லியில் காற்றின் தரம் மேம்படாமல் கட்டுப்பாடுகளை குறைக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். தாராவி மறுசீரமைப்பு திட்டத்திற்காக 25,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் ஆய்வு. நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வீடு அளிக்கும் திட்டத்திற்கான கணக்கெடுப்பு பணி தீவிரம். ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று வருவதாக அறிவிப்பு. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் பலியானோர் எண்ணிக்கை 44,466 அதிகரிப்பு. ஐநா உணவு கொள்ளையடிப்பு முகாம்கள் மீது தாக்குதல் என தொடரும் கொடூரம். இந்திய வங்கதேச எல்லையான புல்பாரியில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. வங்கதேசத்தில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் நடவடிக்கை.